ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் கேபிஎஸ்ஓ சேனல் நண்பர்களே. எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக முக்கியமான ஒரு எச்சரிக்கையான ஆன்மீக ஜோதிட தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். அதாவது நவம்பர் மாதம் 15ஆம் தேதி மிக எச்சரிக்கையான ஒரு நாளுங்க. அன்று தமிழ் மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், குரோதி ஆண்டுடைய 7வது மாதமான ஐப்பசி மாதத்துடைய கடைசி நாள் 29ஆம் நாள். அதே போல் கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வெள்ளிக்கிழமை. இந்த வெள்ளிக்கிழமை சர்வசக்தி வாய்ந்த வெள்ளிக்கிழமை. இந்த வெள்ளிக்கிழமை பௌர்ணமியானது வருது. இந்த பௌர்ணமி ஐப்பசி மாத பௌர்ணமி. மற்ற மாதங்களில் வரக்கூடிய பௌர்ணமி காட்டிலும் ஐப்பசி மாத பௌர்ணமிக்குன்னு தனி சிறப்பு இருக்குது. ஆக்சுவலி தமிழ் மாதத்தில் ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் ஒவ்வொரு சிறப்பு இருக்குது. அதில் ஐப்பசி பௌர்ணமிக்குன்னு தனி சிறப்பு உண்டு. இந்த ஐப்பசி பௌர்ணமியில் இந்த தனி சிறப்பு மட்டும் இல்லாமல் கிரக மாற்றங்கள் ஏற்படுறதுனால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும். அதில் கன்னி ராசிக்காரங்களுக்கு என்ன தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். கன்னி ராசியில் பிறந்தவங்க உங்கள் ராசிக்கு என்ன மாதிரி தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. கன்னிராசிக்காரங்க உங்களோட ராசிக்கு கடவுள் முன்னாடி கதறி நின்னாலும் கிரகங்கள் அமைப்பால் சில விஷயங்கள் நடந்தே தீரும். அதெல்லாம் என்னென்னங்கிறத உங்களுக்கு இந்த வீடியோவில் தெளிவாக உங்களோட நட்சத்திரத்துக்கு ஏற்ப ஷேர் பண்ணுறேன். ஸோ எல்லாத்தையுமே கன்னிராசிக்காரங்க தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. அதுக்கு முன்னாடி இந்த ஐப்பசி பௌர்ணமிக்கான தனி சிறப்பு இருக்குன்னு சொன்னால அந்த தனி சிறப்பு என்னங்கிறத ஷேர் பண்ணுறேன். அந்த தனி சிறப்பை தெரிஞ்சுக்குங்க. ஆக்சுவலி பௌர்ணமினா முழு நிலவு தெரியக்கூடிய நாள் தான். இந்த நிலவு எந்த திசையில் இருக்கோ அதை பொறுத்து ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமிக்கு பிறகு தலையெழுத்து மாறும். ஆனால் இந்த ஐப்பசி பௌர்ணமியில் சந்திரன் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பூமிக்கு மிக அருகில் இருப்பார். அதனால் இந்த மாதிரியான திசை கிரகங்களால் உங்கள் ராசிக்கு இதெல்லாம் நடக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அதெல்லாம் நீங்கள் தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. அதிர்ஷ்டமா ஆபத்தா அப்படிங்கிறத எல்லாமே இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. முதல்ல ஐப்பசி பௌர்ணமியுடைய தனி சிறப்பு இருக்குல்ல, அந்த தனி சிறப்பை ஷேர் பண்ணுறேன். அதை தெரிஞ்சுக்குங்க. ஐப்பசி பௌர்ணமி நாளில் நீங்கள் சிவனை தரிசித்தால் சொர்க்கத்துக்கு போகக்கூடிய வரைக்கும் உங்களுக்கு பஞ்சமே இல்லாமல் சோறு கிடைக்கும். ஐப்பசி மாத பௌர்ணமி தினத்துக்கு மட்டும் இந்த ஒரு தனி சிறப்பு இருக்குது. இந்த நாளில் தான் சந்திரன் தனது சாபம் முழுமையாக தீர்த்து 16 கலைகளோடு முழு பொலிவோடு தோன்றினார். அதனால தான் இந்த ஐப்பசி பௌர்ணமி ரொம்ப சிறப்பானதாக சொல்லப்படுது. ஐப்பசி மாத பௌர்ணமி தினத்தின் போது சந்திரன் பூமிக்கு நெருக்கமாக அதிக பொலிவோடு தோன்றுவார். அப்புறம் திங்கள் மூடி சூடியவருக்கு மதி முழுமையான ஒளியோடு இருக்கக்கூடிய நாளில் இதனாலேயே சிறப்பு வழிபாடு செய்யப்படுது. அதே போல் நவ கிரகங்களில் சந்திரனுக்கு உரியதானோ அரிசி. அந்த அரிசியை கொண்டு இந்த நாளில் சிறப்பு வழிபாடு செய்யப்படுது ஈசனுக்கு ஐப்பசி பௌர்ணமியில் அன்ன அபிஷேகமானது செய்யப்படுது. இந்த அன்ன அபிஷேகத்தை நீங்கள் தரிசனம் செய்தாவே உணவு சாப்பிட்டால் அன்னதோஷம் அன்னதுவாதோஷம் இருந்தால் உங்களுக்கு நீங்கும். அப்புறம் அன்னம் பர பிரம்மம் என்று கூறி உணவை இறைவனாக பாவித்து நம்ம இந்த ஒரு பூஜை செய்கிறோம். உடலை வளர்ப்பது மட்டும் இல்லாமல் உள்ளத்தையும் வளர்ப்பது அன்னம்தான். கல்லினுள் வாழக்கூடிய தேரை முதல் கர்ப்பப்பையில் வளரக்கூடிய உயிர் வரை அனைத்து உயிர்களுக்கும் உணவு அளிப்பவர் அந்த சாட்சாத் ஈசன். அதனால் அன்னத்தை பற்றி அகமன்னத்தோ என்ற சமவேதத்தில் இதை பற்றி நிறைய குறிப்பிடப்பட்டிருக்கு. அப்பேற்பட்ட சிவபெருமானுக்கு பெருமை சேர்க்க விதமாக இந்த அன்ன அபிஷேகமானது ஐப்பசி பௌர்ணமி அன்னைக்கு செய்யப்படுது. இந்த அன்ன அபிஷேகத்தை நீங்கள் பார்த்தாவே உங்களுக்கு தோஷங்கள் எல்லாமே நீங்கும். உங்களுக்கு அளவற்ற பலன் கிடைக்கும். அதனால் கன்னி ராசிக்காரங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலுக்கு போய் சிவபெருமானை தரிசனம் பண்ணிடுங்க. இவ்வளோ நேரம் ஐப்பசி மாத பௌர்ணமியுடைய தனி சிறப்பை பார்த்தோம். இப்போ இந்த பௌர்ணமிக்கு பிறகு உங்களோட ராசி நட்சத்திரத்துக்கு தலையெழுத்து எப்படி மாறுங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ கன்னி ராசிக்காரங்க உங்களோட நட்சத்திரத்துக்கு ஏற்ப ஷேர் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு கன்னிராசி உத்திர 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்குங்கிறத தெரிஞ்சுக்குங்க. சூழ்நிலை அறிந்து செயல்படக்கூடிய உங்களுக்கு இந்த ஐப்பசி மாத பௌர்ணமிக்கு பிறகு அதிர்ஷ்டமான நாட்கள் என்று சொல்லப்படுது. இதுவரை உங்களுக்கு இருந்த நெருக்கடி ஒவ்வொன்றாக விலக ஆரம்பிக்கும். லாபஸ்தானத்தில் செவ்வாய் சஞ்சரிக்கிறதுனால எடுக்கக்கூடிய முயற்சியாகவும் லாபத்தில் முடியும். வியாபாரத்தில் இருந்த தடைகள்லாம் விலகும். எதிர்பார்த்த முன்னேற்றத்தை அடைவீங்க. பணியாளர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பு செய்வாங்க.
உங்களில் சிலருக்கு புதிய சொத்து சேரும். ரியல் எஸ்டேட், பில்டர்ஸ், கெமிக்கல், மருத்துவம் போன்ற துறையினருக்கு லாபம் அதிகரிக்கும். குடும்பத்தில் இருந்த நெருக்கடிகள் விலகும். ஒரு சிலருக்கு புதிய சொத்து சேரும். சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைந்து ஆட்சியாக சஞ்சரிக்கிறதுனால ஆற்றல் உங்களுக்கு வெளிப்படும். எதிர்ப்பு இல்லாமல் போகும். உடல்நிலையில் இருந்த சங்கடங்கள்லாம் விலகும். போட்டியாளர்கள் விலகி செல்வாங்க. வழக்கு விவகாரம் சாதகமாக இருக்கும். உற்சாகமாக செயல்பட்டு நினைத்ததை சாதிக்க முடியும். சுக்கிரன் உங்களுக்கு சாதகமாக சஞ்சாரம் செய்கிறதுனால வரவு திருப்தியாக இருக்கும். பொன்பொருள் சேர்க்கையானது உண்டாகும். வாழ்க்கை துணையுடைய ஆதரவு அதிகரிக்கும். புதன் சாதகமாக சஞ்சாரம் செய்கிறதுனால புதிய ஒப்பந்தம் ஒரு சிலருக்கு கிடைக்கும். கலைஞர்களுக்கு எதிர்பார்த்த முன்னேற்றம் உண்டாகும். வெளிநாட்டு முயற்சி சாதகமாகும். சிலருக்கெல்லாம் செல்வாக்கு அதிகரிக்கும். பணியாளர்களுக்கு இருந்த நெருக்கடி விலகும். பணவரவு திருப்தி தரும். மாணவர்களுக்கு கூட இந்த டைம் படிப்பில் அக்கறை நீங்கள் காட்டுவதற்கு உண்டான பலன் கண்டிப்பாக கிடைக்கும். அதனால் படிப்பில் அதிக ஆர்வம் காட்டணும். ஸோ கன்னிராசி உத்திரம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு இந்த பௌர்ணமியிலிருந்து தலையெழுத்து இப்படி தான் இருக்கும் என்று கிரக மாற்றங்களால் குறிப்பிடப்பட்டிருக்கு. அதனால் இந்த பலன்களுக்கேற்ப நடந்து பலனடைங்க. உங்களுக்கு பரிகாரமாக சங்கர நாராயண வழிபாடு செய்யணும். இதை செய்தீங்கன்னா பௌர்ணமிக்கு பிறகு வரக்கூடிய நாட்கள் பலமாக இருக்கும். இது பரிகாரமாக சொல்லப்பட்டிருக்கு. இந்த பரிகாரத்தை செய்திடுங்க. நெக்ஸ்ட்டு கன்னிராசி அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. அஸ்தமில் பிறந்தவங்களுக்கு என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, எப்போதுமே குழப்பமின்றி செயல்படக்கூடிய உங்களுக்கு இந்த ஐப்பசி பௌர்ணமிக்கு பிறகு யோகமானதாக இருக்கும். இதுவரை உங்களுக்கு இருந்த நெருக்கடி பிரச்சனை ஒவ்வொன்றாக விலகும். குரு பகவான் வக்ரம் அடைந்திருந்தாலும் செவ்வாய் சனியும் உங்கள் நெருக்கடியை குறைப்பார். எதிர்பார்த்த முன்னேற்றம் உண்டாகும். செல்வாக்கு உயரும். எதிர்பார்ப்புகள் நீங்கும். போராட்ட நிலை முடிவுக்கு வரும். வியாபார தொழிலில் ஏற்பட்ட போட்டி இல்லாமல் போகும். எல்லாவற்றிலும் உங்கள் செல்வாக்கு அதிகரிக்கும். உடல்நிலையில் முன்னேற்றம் உண்டாகும். வழக்கு விவகாரம் சாதகமாக இருக்கும். செவ்வாய் பகவான் சாதகமாக சஞ்சரிக்கிறதுனால பூமி யோகம் ஒரு சிலருக்கு உண்டாகும். புதிய இடம், வீடு வாங்கக்கூடிய முயற்சி வெற்றியாகும். தனஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய புதனால் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளில் முன்னேற்றம் உண்டாகும். புதிய ஒப்பந்தம் உங்களுக்கு கிடைக்கும். வங்கியில் இருந்த கேட்ட பணம்லாம் கைக்கு வரும். அதிர்ஷ்டகரமான சுக்கிரன் சஞ்சாரத்தால் இந்த பௌர்ணமிக்கு பிறகு வருமானம் உயரும். நவீன பொருட்கள் உங்களுக்கு சேரும். கணவன் மனைவிக்குள் இருந்த இடைவேளை குறையும். எதிர்பார்ப்பு உடனுக்குடனே பூர்த்தியாகும். நினைத்ததை சாதித்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு இந்த நேரத்தில் ஏற்படும். மாணவர்களுக்கு படிப்பில் அக்கறை அதிகரிக்கும். விவசாயிகளுக்கு வருமானம் கூடும். மொத்தத்தில் கன்னிராசி அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த பௌர்ணமிக்கு பிறகு தலையெழுத்து இப்படி தான் இருக்கும். நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் கபாலீஸ்வர வழிபாடு செய்யணும். இது செய்தீங்கன்னா உங்களுடைய சங்கடங்கள் விலகும். அதனால் இந்த ஒரு பரிகாரத்தை கன்னிராசி அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க செய்திடுங்க. அப்புறம் கன்னிராசி சித்திரை 1, 2 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. துணிச்சலும் மனவலிமையும் கொண்ட உங்களுக்கு இந்த ஐப்பசி பௌர்ணமி நன்மையானதாக இருக்கும். உங்கள் ராசி அதிபதியும் நட்சத்திராதிபதியும் போட்டி போட்டு யோகத்தை வழங்குவார். லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய செவ்வாயால் எடுக்கக்கூடிய முயற்சியாகவும் லாபமாகும். விவசாயம், உணவகம், ரியல் எஸ்டேட், பில்டர்ஸ், கெமிக்கல், மருத்துவம், காவல்துறை, தீயணைப்புத்துறை, பெட்ரோலியம் போன்ற பணிகளில் ஈடுபட்டிருக்கக்கூடிய உங்களுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்பு தேடி வரும். அரசியலில் இருக்கக்கூடியவங்களுக்கு செல்வாக்கு உயரும். சகோதரர்கள் வழியில் ஏற்பட்டிருந்த பிரச்சனை விலகும். வருமானம் அதிகரிக்கும். தின பணியாளர்களுக்கு எதிர்பார்த்த வருமானம் வரும். குடும்பத்தில் சந்தோஷமான நிலை இருக்கும். சுக்கிரனுடைய சஞ்சார நிலையினால பொன்பொருள் சேர்க்க அதிகரிக்கும். வருமானம் கூடும். நவீன பொருட்கள் வாங்க முடியும். இந்த நேரத்தில் குரு பகவான் வக்ரம் அடைந்திருக்கிறதுனால ஜென்ம ராசிக்குள் சஞ்சரிக்கக்கூடிய கேதுவும் சப்தமஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய ராகுவும் நட்புகள் வழியாக உங்களை தவறான பாதையில் அழைத்து செல்லலாம். அதனால் ஒவ்வொரு செயலையும் பின்விளைவுகள் பற்றி நன்றாக யோசித்து செயல்படணும் என்று உங்களுக்கு எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கு. மாணவர்கள் இந்த பௌர்ணமிக்கு பிறகு படிப்பில் கூடுதல் கவனம் செலுத்தணும். அப்போ தான் நீங்கள் நினச்ச மதிப்பெண் பெற முடியும். விவசாயிகள் உங்களுடைய நிலை உயரும். ஆக மொத்தம் சித்திரை 1, 2 பாதங்களில் பிறந்த கன்னிராசிக்காரங்களுக்கு நிறைய ரிஸ்க் இருக்குது. அதனால் பார்த்து கவனமாக இருங்க. நீங்கள் பண்ண வேண்டிய பரிகாரம் முருகனை வழிபாடு செய்கிறது. இதை நீங்கள் பௌர்ணமியில் செய்தீங்கன்னா உங்களுடைய தலையெழுத்து கண்டிப்பாக நிலை உயரும். அதனால் இந்த பரிகாரத்தை மறக்காமல் கன்னிராசிக்காரங்க சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க செய்திடுங்க. ஸோ அவ்வளோதாங்க. கன்னிராசிக்காரங்க உங்களுக்கு நட்சத்திர வாரியாக இந்த பௌர்ணமிக்கு பிறகு தலையெழுத்து எப்படி இருக்கும் என்பதை தெளிவாக இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிட்டேன். ஷேர் பண்ணதை கன்னிராசிக்காரங்க உங்களோட நட்சத்திரத்துக்கு ஏற்ப என்னங்கிறத தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ தெரிஞ்சு இந்த பலன்களுக்கு ஏற்ப நடந்து பலனடைங்க. இந்த வீடியோவை இப்போ நீங்கள் பார்த்து முடிச்ச உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள்.
உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும். அவங்களும் அவங்களோட ராசி கன்னி ராசியாக இருந்ததுன்னா இந்த பலனை தெரிஞ்சு இந்த பலன்களுக்கேற்ப நடந்து பலனடையட்டும். ஸோ கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்த்து பலனடையட்டும். மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அது எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை பண்ணிங்கன்னா நான் போடுற மற்ற அப்டேட்டான வீடியோ உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், துலா ராசிக்காரங்களுக்கு இதே போல் புதிய வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ.